இத வெற்றிய முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு யாரையும் நம்பியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வேற லெவல் இன்னைக்கு வெற்றி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் முதல்ல நாங்க வந்து ஒரு பவுலிங் பண்றோம் அப்படி டிசிஷன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இங்கிலீஷ் நல்ல ஒரு அதிரடியான தொடக்கத்த குடுத்தாரு. அவருக்கு பக்கபலமா ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் இப்ப நிக்கோலஸ் பூரன் பெரிய ரன்ஸ் அடிக்கவே இல்ல. ரிஷப் பண்ட், சமந்த் இவங்களோட சின்ன சின்ன ஒரு அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 196 ரன் அடிக்க முடிஞ்சது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸால. ஓகே 197 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்ச பஞ்சாப் சூப்பர் கிங்ஸுக்கு முகமது ஷமி ஆரம்பத்திலே ஒரு 2 விக்கெட் எடுத்து ப்ளஸ் வந்து ப்ரெஷரை போட ஆரம்பித்தார். ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹாரோடைய விக்கெட்டையும் சரி கூப்பர் கானோட விக்கெட்டையும் எடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் நுழைச்சார். ஆனால் அந்த ப்ரெஷரெல்லாம் நாங்கள் வந்து தும்சம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ஒரு கூட்டணி இன்னைக்கு வேறு லெவல் கூட்டணியாக இருந்தது. அதிரடியும் மட்டும் இல்லைங்க, எப்படி கேமை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவல் காமிச்சு ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்தாங்க. ப்ளஸ் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேட்சை முடிச்சிடுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அவரோட விக்கெட் வந்து இழக்கிறார், சகலோட ஓவரில் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறேன்ட்டு ஒரு அருமையான ஒரு 100 இன்னைக்கு வந்து பதிவு பண்ணார் ஸ்ரேயஸ் ஐயர். 100 மட்டும் பதிவு பண்ணலாமா, இன்னைக்கு பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 18 ஓவர்லேயே இந்த ஸ்கோரை அசால்ட்டாக சேஸ் பண்ண மட்டும் இல்லாமல் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றி இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால் இப்போதைக்கு பாயிண்ட் ஸ்டெப்பில் நம்பர் 4 பொசிஷனில் போய் பக்காவாக உட்காந்து பிளே ஆஃப் ரேஸில் இன்னமும் நீடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி தான் கடைசி 2 லீக் மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு 3:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கும் மும்பைக்கு இருக்குது. அடுத்து 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு டெல்லிக்கு இருக்குது. இந்த 2 மேட்சை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபால் உள்ளே போக முடியுமா நம்ம வந்து சொல்ல முடியும். ப்ளஸ் அது மேட்ச்லேயே தெரிஞ்சிடும். மேட்ச்சில் ஆர்ஆர் ஜெயிச்சாங்க அப்படின்னா பஞ்சாப் வெளியில், கேகேஆர் வெளியில். மேட்ச் ஆர்ஆர் தோல்வி அடைஞ்சாங்கன்னா பஞ்சாபா கேகேஆரா இந்த 4வது பொசிஷனுக்கு ஒரு டஃப்பான ஒரு போட்டி வரப்போகுது. ப்ளஸ் வந்து ஆர்ஆர் தோத்துட்டாங்க அப்படின்னா கேகேஆர் அவங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் தெரிஞ்சிடும். பஞ்சாபோட அந்த நெட் ரன் ரேட்டை தாண்டி போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்கணும், ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா எப்படி அடிக்கணும், செகண்ட் பேட்டிங் பிடிச்சா எப்படி விளையாடணும், அந்த நெட் ரன் ரேட் குவாலிஃபிகேஷன்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளஸ் அதனால் இன்றைக்கி 2 மேட்ச்சுமே செம்மையாக இருக்கும். மேட்ச்சே ஆல்மோஸ்ட் என்ன ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த 2026 ஐபிஎல்ல இந்த 4வது பொசிஷனுக்கு எந்த டீம் போவாங்க, ராஜஸ்தானா, பஞ்சாபா, கேகேஆரா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.